அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு 1/8/2024 முதல் 7/8/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக நல்ல செய்தி வரும் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்த்தால் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வாரத்தில் மிக முக்கியமான ஆடி பெருக்கு தினமும் ஆடி அமாவாசை தினமும் வருகிறது. மிக முக்கிய இரு தினங்களும் அடுத்தடுத்து வருவதால் தங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து பல சிறப்பான மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் நிலை கொண்டிருக்கிறாருங்க குரு பகவான். அவருடன் இணைந்து மிக வலுவாக செவ்வாயும் சஞ்சரிக்கிறார். ராகு 3, கேது 9 இருப்பது முன்னேற்றத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சூரியன் சப்தமஸ்தானத்திலும் வித்யாகாரகரான புதன் சப்தமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றும் சந்திரனும் சாதகமாக வலம் வருகிறார். இப்படி பெருவாரியான கிரகநிலைகள் அதீதமான வளர்ச்சியும் நன்மையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வந்தாலும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் மட்டும்தான். மற்றபடி அனைத்துமே மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் நன்மையும் பெற்றுத்தரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இப்படிப்பட்ட இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு பல வாய்ப்புகளை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சுபபலம் பெற்று சுபத்துவ பாதையில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் 7.5 சனியின் இறுதி காலகட்டமாக இருந்தாலும் கூட மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியாக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான பணிகளில் இருந்த அலைச்சல்கள் சிரமங்கள் குறைவதற்கான யோகம் வலுவாக உண்டு. 7.5 சனியால் பட்ட பாடுகள் அனைத்தும் மிக விரைவில் விலகக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கலாங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அத்தனையும் நல்லவையாக அமைவதற்கான சூழல் வலுவாக உண்டு என்பதை பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே குடும்ப வருமானம் அதிகரிக்கும். கொடுப்பதிலும் எடுப்பதிலும் சாதகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றிருந்தாலும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான செயல்பாடுகள்ல நல்ல வளர்ச்சியை பெற்று தருகிறாருங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. குருவின் சுப பார்வை ஜென்ம ராசியில் கிடைப்பதால் இந்த வேளையில் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல வகையான சிரமங்கள் அனைத்தும் விலகுவதோடு மற்றவர்களிடம் பகிர முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய வேதனைகளிலும் நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த வாரம் என்பது மிகப்பெரிய அளவில் மகர ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக அமைவதற்கான சூழல் வலுவாக உண்டு. உத்தியோக ரீதியாக சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரித்தாலும் கூட பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை. ஆனால் பணிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே மகர ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய வேலை சிறிதாக இருந்தாலும் கூட அவற்றை திட்டமிட்டு செய்தால் பல்வேறு வகையான அலைச்சல்கள் நிச்சயமாக குறைவதற்கான சூழல் உண்டு. பல்வேறு வகையான அலைச்சல்கள் குறைவதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய உத்தியோக ரீதியான சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதற்கான வாய்ப்பு வலுவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவான். இருப்பினும் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்தபடியே புதிய வேலை வாய்ப்பு சிறப்பாக அமையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பும் சாதகமாக பெறுவதற்கான சூழல் உண்டு. இருந்தாலும் கூட சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாகவும் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதை சனியின் வக்ரமானது உறுதிப்படுத்துகிறது. தொழில்துறை வியாபாரத்துறைக்கு மிகவும் சாதகமாக ராகு 3 முன்னேற்றத்தை வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில்
தனஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருப்பதும் புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகள் அனைத்திலும் துணிந்து ஈடுபடலாம் என்பதையும் சந்தை நிலவரம் தங்களுக்கு சாதகமாக அமையும் என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றனர். நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே மற்றவர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் கனக்கச்சிதமாக அமைவதால் திட்டமிட்டதை விட நல்ல மாறுதல்களை தொழில்துறை வியாபாரத்துறையில் வலுவாக சந்திப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு தங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் உயரக்கூடிய யோகம் உண்டுங்க. அது மட்டுமல்லாது சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை வியாபாரத்தை மாற்றக்கூடிய வகையில் பல அற்புதமான மாற்றங்கள் சில்லறை மற்றும் மொத்த வியாபாரிகள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பது குரு உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தற்போது 1ஆம் தேதி முதலே அஷ்டமத்தில் அமர்கிறாருங்க. எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் சற்று பணிச்சுமை என்பது எதிர்பார்ப்பதை விட கூடுதலாக அமைவதற்கான சூழல் உண்டு. பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட ஆடம்பரமும் வசதி வாய்ப்பிற்கும் எந்த விதமான குறைவும் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். வசதி வாய்ப்பு ஆடம்பரம் அதிகரித்தாலும் கூட இந்த தருணத்தில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை பெருவாரியான கிரகநிலைகளும் சுக்கிரனும் உறுதிப்படுத்துவதால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் அமைய போகிறது. கலைத்துறை ரீதியாக புகழ் பெற்றவர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்கி அவர்களுடன் இணக்கமாக பணியாற்றுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைந்து பெறக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் உறுதிப்படுத்துகிறார். எனவே மிக முக்கியமான பொறுப்புகளை செயல்படும் போது இந்த தருணத்துல கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்யக்கூடாது. ஆனால் அதே வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையும். மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் வித்யாகாரகரான புதன் வக்ரம் பெற்றிருந்தாலும் கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு. எதிர்பார்த்தபடியே உயர்கல்வி சார்ந்த பணிகளும் சிறப்பாக அமையும். விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் குருவுடன் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் சாதகமாக அமைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் 7.5 சனியாக இருந்தாலும் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானத்திலும் சுக்கிரன் அஷ்டமத்திலும் இருப்பதால் சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் பெண்மணிகளின் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத வகையில் அடுத்தடுத்து பல நல்ல சுப நிகழ்வுகளை நிறைந்து சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் வருகின்ற ஆடி பெருக்கன்று இறை வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக முக்கியமாக வருகின்ற ஆடி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொண்டால் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும். ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனி நடைபெறக்கூடிய அத்தனையும் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.